ஒப்பு கொடுக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். என் வாய்ஸ் கிளியரா இருக்குன்னு மட்டும் ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணிருங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ சிஸ்டர். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நாங்க எல்லாரும் ஆண்டவரே உங்க பிரசனத்துல அப்படியே வருகிறது எங்களுக்கு பாக்கியம் என்று நாங்கள் எண்ணுகிறோம். இதற்கான வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவர் நீர் நடத்துகிற வழியில ஆண்டவரே எங்களை நீர் நடத்துகிறதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். Ridharama Shakara Vedarama Ushadarama Ora Mashehe Zirime Karadala Hatirama Ora Bashakara Mora Dare Hesitiremi Ora Bida Rakara Meha Sidireme Karabusha Daraba Ora Masha Hare Direme Sidireme Karabusha Darama. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. நாங்கள் ஆவியில எங்களை அப்படியே உற்சாகப்படுத்திக் கொள்ள உங்க பிரசன்ஸ்ல நிரம்பி அந்நிய பாஷையில பேசி உங்க ஆவியில அப்படியே எங்களை நிறைத்து கொள்வதை தவிர வேற ஆப்ஷன் கிடையாது. ஆண்டவரே, தட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். நாங்கள் அதை சூஸ் பண்ணி இருக்கிறோம். அதை சூஸ் பண்ணி நீங்க வச்சிருக்கிறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். எங்களுக்கென்று நாங்கள் இந்த பெஸ்ட் கிஃப்டை நாங்கள் அடிக்கடி கொடுத்து கொள்வது உமக்கு சித்தமா இருக்குது, உமக்கு பிரியமா இருக்குது. எத்தனையோ விஷயங்கள் அலுவல்ல நாங்கள் சிக்கி இருந்தாலும், எவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் எதை செய்யணும்னாலும் ஒழுங்கா செய்யறதுக்கு உங்களுடைய பிரசனத்திலேருந்து உண்டாகிற கிருபை எங்களை நிரப்பினால் ஒழிய எங்களால் எதையும் செய்ய முடியாது ஆண்டவரே. we know that அதனால உங்களோட பிரசன்ஸ் எங்களை அப்படியே நிரப்பி உங்க சமாதானத்துல நாங்க நிரம்பி உங்களோட க்ளோஸ்னஸை நாங்க ஃபீல் பண்ணிட்டு நாங்க எதை செய்தாலும் அது வாய்க்கும் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். கரெக்டான ஒவ்வொருத்தருக்கும் அந்த பீஸை நான் பேசுறேன். யூடியூப்ல பாக்குறேன் ஒவ்வொருத்தருக்கும் நான் அப்படியே பீஸை ரிலீஸ் பண்றேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா சூழ்நிலையும் நல்லா இருக்கும்போது, எங்களை சுற்றி எதுவுமே ஒரு சவாலா எங்களுக்கு நிற்காத போது, எல்லா நிறைய விஷயங்கள் அபண்டன்ஸ்ல நாங்கள் இருக்கும் போது, எங்கள் தேவை இல்லை எதுவும் அப்படின்ற அளவுக்கு எங்க மன இருக்கும் போதும் உங்க பிரசன்னத்துக்கு வருகிற வாஞ்சை எங்களுக்குள்ள இருக்குமானா அதுதான் ஸ்பிரிட் லெட் லைஃப். அதுதான் பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கிற வாழ்க்கை அப்படின்னு எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஐ டோன்ட் நீட் எனிதிங். என் அப்பா கிட்ட இருந்து எனக்கு எதுவும் தேவையில்லை. எனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவரோடு இருக்கிறது எனக்கு தேவை. அவர் கூட இருக்கிற டைம் எனக்கு தேவை. அந்த அவர் கூட இருக்கிற அந்த க்ளோஸ்னஸ், அந்யோன்யம், ஐக்கியம் எனக்கு தேவை. இன்டிமசி தேவை. இதுல நான் இன்னும் வளரணும், இதுல நான் இன்னும் பெருகணும் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு வாஞ்ச ஆண்டவரே நீங்க ஆவியானவர் கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ரி ஹரிதர மாஷாக்கார பௌதரை மேஹசிதரவி ஓரா மாஷாக்காரே ஹலா ஹரதிரமி ஓரா மாக்கார பேஷாத அல்லாஹ் ஹரதிர மாக்கரபே ஓரா மாஷாத அல்லாஹ் ஹசிதிரமே கெரே திலே கெரபி ஷபரபோ. யூனோ ஒருவேளை டங்ஸை நீங்க யாரும் பெற்றுக்கொள்ளல, கனெக்ட் ஆகுறவங்க பெற்றுக்கொள்ளல அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா அது ஆப்ஷன் கிடையாது. பேசலாம் பேசாமலும் இருக்கலாம் கிடையாது. we encourage இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம லைஃப் டுகெதர்ல நம்ம ரொம்ப முக்கியப்படுத்துவது பரிசுத்தாவில நிரம்பி இருக்கிறதையும் அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆஹ் அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிப்பதை நம்ம ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்றோம். அதனால இஃப் யூ ஹவன் ரிசீவ்ட், நீங்க வந்து ரிசீவ் பண்ண முடியாத ஸ்டேட்ல இல்ல, அதை சொல்றேன் நான் உங்களுக்கு. ஸோ பி என்கரேஜ் எனி டைம். ஆண்டவர் உங்கள் நாவை தொட முடியும். பி கனெக்டட் வித் ஸ்பிரிட். இன்னொன்னு, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முக்கியமான விஷயம், பி கனெக்டட் வித் அனாயிண்டட் பீப்புள். அபிஷேகம் நிரம்பி இருக்கிறவர்களோடு கனெக்டடா இருக்கும் போதே நம்மள மீறி ஒரு தாகமும் வாஞ்சியும் நம்மள கிரேஸ் ஷேரிங்கா நமக்குள்ள நடக்கும். வாஞ்சையும் தாகமும் இருக்கிற இடத்துலதான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்படும். ஸோ அதனால உங்களுக்கு எனக்கு அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கணும், அது எனக்கு புரியல, அது எனக்கு தெரியல, அதை குறித்த விளக்கம் எனக்கு புரியலன்னா, டோன்ட் வரி, ஸ்டே கனெக்டட், ஹியர் த வேர்ட். தொடர்ந்து கேளுங்க, அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை கேளுங்க. அப்படியே தொடர்ந்து அனாயிண்டட் இந்த பீப்புளோட அப்படியே கனெக்டடா இருங்க. யூ வில் பி ஃபில்ட். யாராவது அப்படி இருக்கிறீங்களான்னா, if you want to put in the chat, நீங்க சாட்ல போடுங்க, எனக்கு டங்ஸ் நான் பெற்றுக்கொள்ளணும்னு. கண்டிப்பா ரிலீஸ் த சேம் கிரேஸ். நாங்க எல்லாரும் சேர்ந்து அதை ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்வது என்பது பயங்கரமான ஒரு வெப்பன். ஸ்பிரிச்சுவல் புல்டவுசர் மாதிரி. ஒரு புல்டவுசர் இப்போ ஒரு நிலத்தை கிளீன் பண்ணணும், நிறைய விஷயம் அதை தகர்க்கணும்னா என்ன பண்ணுவாங்க?
ஒரு இதை எடுத்துட்டு வந்து அதை அப்படியே கிளீன் பண்ணிட்டு போவாங்க. மனுஷங்க செய்ய முடியாதத பெரிய பெரிய விஷயங்களை அது இது விஷயம் செய்யும். மேன் 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 பவர் செய்ய முடியாதது செய்யும். அதே மாதிரியா ஸ்பிரிச்சுவல் புல்டவுசருங்கிறது நம்ம ஹியூமன் ஃபிளஷ்ல நம்ம எவ்வளவுதான் யோசிச்சு ஜெபிச்சாலும், எவ்வளோ ஞானமா நம்ம யோசிச்சாலும், ஆவிக்குரிய காரியங்களை நம்ம ஹியூமன் மைண்ட் கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட். அது அது புரியாது. அந்த மிஸ்ட்ரீஸ்க்கு சமீபமா நம்ம சிந்தை கிடையாது. அதனால பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசும்போது நம் தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறோம். ரகசியங்கள்னா நம்மை குறித்த ரகசியம். இன்னொன்னு நம்ம எந்த விஷயத்த கிராஸ் பண்றோமோ அது இன்வால்வ் ஆயிருக்கிற நபர்கள் முன்னிட்டு அதுல இருக்கிற சூழ்நிலைகள் வரைக்கும் எல்லாத்தையும் குறித்து பேசுகிறோம். இன்னொன்னு தேவனுடைய இருதயத்தையும் நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு மிஸ்ட்ரி. மத்தவங்களுக்கு மிஸ்ட்ரியா இருக்கிற விஷயம் நமக்கு ஓப்பனா இருக்கும். சில பேருக்கு புரியாத விஷயம் நமக்கு புரியும். எஸ், அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு டூ வே. அந்நிய பாஷையில பேசும்போது ஆண்டோட இருதயம் அவர்கிட்ட ஓடுற எண்ண ஓட்டங்கள் நமக்குள்ள வரும். ஆன்சர்ஸா நிறைய விஷயங்கள் நம்ம சிந்தையில அப்படியே ஹார்ட்ல அப்படியே போடுவாரு. அதே நேரத்துல நமக்கு சொல்ல தெரியாத வார்த்தையில லாங்குவேஜ்ல சொல்ல தெரியாத விஷயங்கள், நம்ம இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிற பாரங்கள், நமக்கு தேவையான டெலிவரன்ஸ் எதுனே நமக்கு தெரியாத இருக்கிற ஸ்டேட்ல எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை மீறி நம்மளை ஜெபிக்க வச்சு அது அப்படியே அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். ம். அந்த ஒரு ஆண்டவர் மேல எல்லா பாரத்தையும் போட்ட ஒரு அனுபவம் அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபிக்கும் போது வரும். எஸ், அதனால போட்டவங்க நான் பார்த்துட்டேன். வில் ஜஸ்ட் ப்ரே. இசப்பா, இந்த அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அதை பெற்றுக்கொள்ளணுன்றவங்களுக்கான கிருபைகளை நாங்க ரிலீஸ் பண்றோம்ப்பா. நாங்க பேசுகிறவங்க நாங்க எல்லாரும் ஆண்டவரே ரிலீஸ் த கிரேஸ். இங்க ஒருத்தர் கூட ஆண்டவரே பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை நிரம்பி பேசாம இருக்கவே கூடாதுன்னு சொல்லி நாங்க எல்லாரையும் நாங்க பிளஸ் பண்றோம்ப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், ரீஹா ரீதர, எங்கள் நாவை தொட்டவர், எங்கள் நாவை தொட்டவர், எங்கள் நாவை தொட்டு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றினவர், அபிஷேகத்தினால் நிறைந்த பிறகு எங்க வாழ்க்கை வேறு திசையாய் வேறு மனுஷராய் எங்களை மாற்றின தேவன். இங்க ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற வாஞ்சைகளை நீங்க பார்க்கிறீங்க. let them receive it lord, let them receive it lord. அது எனக்கு வேணும் அப்படிங்கறத டிசைர் ரொம்ப ஆழமா உண்டாகட்டும். அது பேர்னிங் டிசைரா மாறட்டும் அவர்களுக்குள்ள. ஆண்டவரே, இது கிடைச்சாதான் ஆச்சு அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுக்குள்ள அது ஒரு பேர்னிங் டிசைரா மாறட்டும் சொல்லி நாங்க முதலாவது ரிலீஸ் பண்றோம். ஏன்னா விருப்பங்களை உருவாக்குகிறவர் நீர். அவர்களுக்கு லைஃபையே மாற்றக்கூடிய, எஸ் லார்ட், அவங்க டெஸ்டினிக்கு நேரா திருப்பக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த டங்ஸ் போது அவர்கள் அதை பெற்றுக்கொண்டே ஆகணும். அதற்கு இருக்கிற மனத்தடைகளா இருக்கட்டும், அதை குறித்த அறியாமையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்க அப்படியே உங்க பிரசன்ஸ்ல அப்படியே நாங்க கீழ்ப்படுத்துகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், யூ கிளியர் தெம். அவங்க சிந்தைக்குள்ள இருக்கிற கேள்விகள், அந்நிய பாஷையை குறித்து, அபிஷேகத்தை குறித்து இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் நீங்க தெளிவை கொடுக்கறதுக்காக நன்றி. நவ்வந்தே நான் அவங்க தேடல்ல இருக்கும்போது யார் மூலையும் நீங்க பேச முடியும்ப்பா. பரிசுத்த ஆவியை குறித்த வல்லமை குறித்தும் அதனுடைய வீரியத்தை குறித்தும் எஸ் ஹோலி ஸ்பிரிட் ஒவ்வொருவருக்கும் இப்ப சொல்லி இருக்கிற எஸ்தர் வயலட் சிஸ்டருக்கு நாங்க ரிலீஸ் பண்றோம் அந்த கிரேஸ். ரீதாரா மாஷா கரேதி ரெமே ஹெசிதி ரெமே கர பௌஷதரபா ஓரா மஷாதா லேஹா ரீதரை உங்க அட்டரன்ஸ் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தையை பேசுகிற கிருபை உண்டாவதாகன்னு சொல்லி நாங்க அப்படியே ரிலீஸ் பண்றோம். ஓரா மஷா கரே திரே மிசி திரைமே கரா ஷதரபா. ஒருவேளை இதை குறித்த பயம் ஒருவேளை மனசுக்குள்ள அந்த நம்ம அது படி பழக்கம் இல்லாதனால அந்த அபிஷேகத்தை பெறுகிறவர்கள் அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸை பார்த்து பயம் இருக்கும் இல்ல. எனக்கு அப்படி இருந்தது. இனிஷியலா நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இந்த கையெல்லாம் தட்டுவாங்க, உடம்பெல்லாம் வைப்ரேட் ஆகும், ஒருவேளை கீழே விழுந்துருவோமோ அந்த கான்சியஸே என்னை பெற்றுக்கொள்ளவே உடல ரொம்ப நாளைக்கு. ஏன் அப்படி பெரிய தடை ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்பையே நம்ம ரொம்ப கான்சியஸா மத்தவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி நாம் நினைக்கிற யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. புரியுதுங்களா? பக்கத்துல இருக்கிறவங்க ஒருவேளை நம்ம பிரேயர்ல இருக்கும் போது பக்கத்துல இருக்கவங்க எதுல இருக்கவங்க நினைச்சு நம்ம ரிசீவ் பண்ணிக்க முடியாம இருந்தோம்னா இவர்கள் யாரும் இப்போது நாம் இருக்கிற சூழ்நிலையில இருந்து நம்மளை தூக்கி விட முடியாது. ஏன் நம்மள ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாது. இந்த ஆவியானவர் மட்டுமே நமக்கு உதவி செய்ய முடியும். ஏன்னா அவர் தான் சிருஷ்டி கர்த்தர், நம்மை உருவாக்கினவர். அதனால அந்த ஷைனஸ் அந்த கான்சியஸ்னஸ் எல்லாம் என்ன பண்ணும், ஆண்டவரே ஐ வாண்ட் டு ரிலீஸ் தட். அந்த வெக்கம்லாம் எனக்கு வெளியேறட்டும்பா. நம்மை குறித்து தியானத்துல இருக்கட்டும். இதுதான் எனக்கு தேவை. இது என் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுமானால் இது எனக்கு தேவை ஆண்டவரே.
அது மட்டும் என் ப்ரையாரிட்டியா இருக்குது. என்னை இப்படிதான் நிரப்பணும். ஏன் நான் சில நேரத்துல ஜெபம் பண்ணுவேன். ரட்சக்கு அந்த அபிஷேகம் பெறதுக்கு முன்னாடி. நான் எல்லாம் சரி. ஆனா நான் வந்து கீழ மட்டும் விழுந்துறக்கூடாது. எல்லாம் சரி. நான் மட்டும் இப்படி மட்டும் ரியாக்ட் பண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் ஐ டிட்ன்ட் ரிசீவ் இட். ஏன்னா எனக்கு மீறியே ஒரு 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 கான்ஷியஸ்னஸ் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா ஒரு டைம் வந்துச்சு லைஃப்ல, ஆண்டோட அபிஷேகம் இல்லாம வாழவே முடியாதுப்பா. ஆவியானவர் தான் நமக்கு வாழ வைக்க முடியும். அவர் தான் கவுன்சில் பண்ண முடியும். ஆவியில நிரம்பும் போது தான், அவர் ஆட்கொள்ளும் போது தான் வெளியில இருக்கிற தொந்தரவுகள் நம்மளை மேற்கொள்ளாது. நம்ம சிந்தையில இருக்கிற போர்க்களம் எல்லாம் அமைதலாகும். ஆவியில நிரம்பி நம்ம ஜெபிக்கும் போது நம்ம மைண்ட்ல இருக்கிற கட்டுகள் வெளியேறும். இன்னொன்னு இது பிசாசு உருவாக்குகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். நமக்கு அப்படி ஒரு ப்ரொடெக்ஷன், அப்படி ஒரு இது ஆவியானவர் தங்குகிற ஆலயம் அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிறதுக்கு மேல எப்படின்னா நெருப்பு இருக்கிற இடத்துல ஈ வராது இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நெருப்பு இருக்கிற இடத்துல ஈ என்ன பண்ணாது? வராது. அந்த மாதிரி ஆவியில நாம் நிரம்பி இருக்கும்போது அந்நிய பாஷைகள் அப்படி பேசும்போது அந்த சரீரத்துல டான்ஜிபிளா ஆண்டோட பிரசன்ஸ உணரும் போது அந்த பிசாசின் காரியங்கள் அது மாதிரி விஷயம். தொந்தரவுகள், தேவையில்லாத தொல்லைங்க, நமக்கு இருக்கிற இரிட்டேஷன்ஸ், வெளியில மனுஷங்க மூலமா வருகிற ஒரு டெம்டேஷன்லாம் வரும் தெரியுமா? ஒரு கோபம், எரிச்சல், நம்மள சூழ்நிலை காமிச்சு காமிச்சு அவங்க அப்படியே நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ற விஷயம்லாம் மேற்கொள்ளாது மேற்கொள்ளாது. ஸோ வில் டேக் கண்ட்ரோல். அதை நம்ம ஆதிக்கம் செலுத்த நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். அது தேவ பலன், அது ஆவியானுடைய பலன். எஸ். ஸோ அதனால அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இந்தந்த ஏரியால எங்கன்னா நீங்க ஏன் ஸ்டக் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்க கிளியர் ஆயிடுங்க. ஓகே. ஸோ நத்திங் கேன் பி டன் வித்வுட் ஹோலி ஸ்பிரிட். இந்த இந்த ஊழியமா இருக்கட்டும், நம்ம இப்ப நானும் சரி, ஜானி பிரதரும் சரி, நாங்கள் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பாக வேற ஆட்கள், அபிஷேகத்தை பெற்ற பிறகு ஆவியானவர் எங்களை ஆட்கொண்ட பிறகு அவர் எங்களை நடத்த ஆரம்பிக்கும் போது நாங்க வேற ஆட்கள். பயந்து பயந்து ஓடிட்டு இருந்த ஆளுங்க சூழ்நிலையை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அபிஷேகத்தை பெற்ற பிறகுதான் ஆவியான ஒரு சத்தியத்துல எங்களை பலப்படுத்த ஆரம்பிச்சார். அவர் பேசுறது சத்தம் எங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் லைஃப ஃபேஸ் பண்ணணும். நம்ம வந்து எதுவா இருந்தாலும் நின்னு ஃபேஸ் பண்ணணுங்கிற தைரியம் எங்களை நிரப்புச்சு. ஸோ ஆண்டோடைய தைரியம், டிவைன் கரேஜ் ஆவியின் மூலமாக நம்மளை நிரப்புவாரு. அது மூலமா ஒரு தைரியம் வரும். எஸ். இது வேதத்துல நிறைய இடங்கள்ல இதை நமக்கு வந்து ரொம்ப தெளிவா ஆவியானவருடைய நடத்துதல சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் ஏன் நான் திரும்ப சொல்றேன்னா, இன்னும் டீட்டெயிலா நீங்க கேட்க 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 என்ன ஆகும்? எஸ். எனக்கு வந்து அபிஷேகம் நான் பெற்றே ஆகணும். நான் பெற்றுக்கொள்ளணும். என் ஆண்டவருக்கு இப்ப நீங்க வந்து அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறீங்களோ, ஒரு 1% இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை கொடுக்க, அதை நீங்க ரிசீவ் பண்ணிக்கணும்னு அதிக ஆசையா இருப்பவர் ஆவியானவர். ஏன்னா இதுதான் உங்களை லைஃப்ல அடுத்த லிஃப்ட் கொண்டு போயிரும். உங்க லைஃபுக்கு இட்டர்னிட்டிக்கு இது ரொம்ப ஒரு தேவை அப்படின்னு அவருக்கு தெரியும். ஸோ 1000 மடங்கு என்ன பண்றாரு? லட்சம் மடங்கு அவர் வந்து ரொம்ப ஹம், விருப்பமா இருக்கிறார். நீங்க விருப்பப்படுறது 1%, அவர் விருப்பப்படுறது 1,00,000 பர்சன் நினைச்சுக்கோங்களேன். அப்ப யோசிச்சு பாருங்க, தடை அவர்கிட்ட கிடையாது. ஆவியான இடத்துல உங்களை நிரப்புவதற்கு ஒரு தடையும் கிடையாது. சோ ஆனா நம்முடைய சிந்தையில ஒருவேளை அறியாமை, நம்ம கேட்ட விஷயங்கள், இது மாதிரி நான் சொன்ன கான்சியஸ்னஸ் விஷயம், கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும், ட்ரெஸ் நான் விலகிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள். இன்னொன்னு சில நேரத்துல அந்நிய பாஷை ஏற்கனவே பேசுறவர்கள் சில நேரத்துல அவங்க மாத்தி அவங்க நடக்கிற விஷயங்கள், இவ்வளவு அந்நிய பாஷை பேசுறாங்க, இவ்வளவு ஜெபம் பண்றாங்க, ஆனா அவங்க லைஃபே இப்படித்தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலரை பார்த்து அந்த இடரல் ஒரு வேளை மனசுக்குள்ள இருக்குமானாலும் நீங்க என்ன பண்ணுங்க? ரிலீஸ் தோஸ் பீப்புள். இட் இஸ் நாட் த ஃபால்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஒருத்தங்க வந்து மேல் ஃபங்க்ஷன் பண்றாங்க, மாத்தி அவங்க நடந்துக்கிறாங்கன்னா அது ஆவியானுடைய தவறு கிடையாது. நமக்கு சாய்ஸ்னு ஒண்ணு இருக்குது. ஏன்? ஈவன் இஃப் ஹோலி ஸ்பிரிட் ஸ்பீக்ஸ் டு தேம், நம்ம நோ நான் இப்படிதான் நடந்துப்பேன்றவங்கள என்ன பண்ண வற்புறுத்த மாட்டார். அதனால பீப்புளோட பிஹேவியரை பார்த்தும் அபிஷேகத்தை குறித்து ஒரு வாஞ்ச போயிருக்கலாம். அதனால கம் அவுட் ஆஃப் தட். அதெல்லாம் இல்ல. நமக்கு என்ன? நம்மளுடைய காரியத்தை மட்டும் யோசிக்கணும். நம்ம லைஃப்ல நிறைய விஷயம் இருக்குல்ல, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா எவ்வளவு செதறி இருக்குது விஷயங்கள். எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு டீல் ஆக வேண்டி இருக்குது, எவ்வளவு விஷயம் உங்க குடும்பங்கள்ல நடக்க வேண்டியிருக்கு, எவ்வளவு விஷயம் உங்களை குறித்த அழைப்பிலேயே நீங்க செய்ய வேண்டியிருக்குது, உங்களை எவ்வளவு நீங்க விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு ஆண்டவருக்கு. அதை மட்டுமே யோசிப்பீர்களானால் நீங்க பரிசுத்த ஆவியை ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் மனசுல இருக்கிற தடையா இருக்கும். அதனால நான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சோ நீங்க வந்து எனக்கு வேணும் அப்படி சொல்லி போட்டவங்க கண்டிப்பா எனி டைம் காட் வில் டச் யூ. பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொண்டே தீர்வீங்க. அதனால ஐ பிளஸ் யூ. நாங்க கனெக்ட் பண்ண ஒவ்வொருத்தரும் இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒருவேளை போட்டவங்க போடாம சில பேர் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு பேசுற விஷயம் என்னன்னா, அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தாவியில நிரம்பி இருப்பதை ப்ரையாரிட்டி பண்ணுங்க. இன்னொன்னு அதை குறித்து பேசின வீடியோஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா
நீங்க அதை கேளுங்க. ஓகே, எங்க யூடியூப் சேனல்லையுமே இருக்கும் நிறைய. இன்னொன்னும் அந்த ஃபயர்ல ஃப்ளோ ஆகும்போது வர டெலிவரன்ஸ், ப்ராஃபட்டிக் வேர்டு, பீப்புளோட டெலிவரன்ஸ், இந்த ஜாயில ஆண்டவர் நிரப்புறது, இதெல்லாம் நீங்க பார்க்க பார்க்க உங்களை மீறி ஒரு டெலிவரன்ஸ் வரும். யாரெல்லாம் அது ஃபீல் பண்ணிருக்கிறீங்க? ஏன் வீடியோ பார்க்கும் போதே நான் அனாயிண்டிங்கை ரிசீவ் பண்ணேன், நான் ஃப்ரீ ஆனேன், நான் அந்த இடத்துல இருந்து நான் ரிசீவ் பண்ணது போல ரிசீவ் பண்ணேன், இப்படி எல்லாம் டெஸ்டிமனிஸ் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஏன் நீங்க பக்கத்தே இருக்க வேணாம், ஜஸ்ட் உங்க வீடியோஸை பார்த்துட்டு இருந்தோம், நீங்க ஃப்ளோ ஆகுறத பார்த்துட்டு இருந்தோம், இல்ல சில நேரத்துல பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருக்கும் போதே நான் ஆவியில நிறைஞ்சேன். அப்படியே நாங்க இங்க நிறையிற அதே அபிஷேகத்தை அவங்க இருக்கிற இடத்துல பெட்ல சோஃபால நீங்க எங்க இருக்கிறீங்களோ அப்படி நிரம்பி அந்த அனாயிட்டிங்க ஃபீல் பண்ணி நிறைய பேர் எங்களுக்கு டெஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்ல வரேன்னா, இட் இஸ் நாட் தட் ஜானி பிரதர் ரொம்ப பவர்ஃபுல், சுவிதா சிஸ்டர் ஆவியில நிரம்பி இருக்காங்க, அப்படி அல்ல. ஆவியானவர் அப்படி எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறார் ஒரு ஒரு மாம்சத்தின் மீதும். மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றேன்னு சொன்னவர் ஒவ்வொரு இடம் கொடுக்கிற பிள்ளைகளுக்கும் அவர் நிரப்ப சுத்தமுள்ளவரா இருக்கிறார். அதை தான் சொல்ல வரேன். ஸோ கொஞ்சம் நீங்க இடம் கொடுத்தீங்கனாலும் என்ன பண்ணுவாரு, வந்து வியாபித்து விடுவார் உங்க லைஃப். அப்படியே அழகா கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு, ஆனால் ஹி லீட் யூ. இவ்வளவு அழகா ஆவியின் வழி இதுதான், இதை செய்யலாம், இதை செய்ய வேணாம், இது இந்த சூஸ் பண்ணலாம், இந்த முடிவை இப்படி எடுக்கலாம் வேண்டாம், ரொம்ப சமீபமா அவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிப்போம். ஏன்? பிகாஸ் வில் பி ஃப்ரீ. உலக சத்தத்துல இருந்து அப்படியே ஃப்ரீ ஆயிடுவோம். அவங்க அந்த மைண்ட்ல நிறைய பாண்டேஜஸ் எல்லாம் பிரேக் ஆகும். நிறைய இது பொய்யுங்கிறது பொய்ன்னு தெரியாம நிறைய பேர் நிறைய வருஷங்கள் ஓட்டியிருப்போம். திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்கள் திறக்கிற மாதிரி இருக்கும். மனக்கண்கள் திறந்த பிறகு, சே, என்ன இவ்வளவு நாள் நம்ம இதை நம்பிட்டு இருந்தோமே, ஆனா இது இல்லையே லைஃப், இதுதானே லைஃப்னு லைஃப பத்தின நிஜமே அப்பதான் புரிய ஆரம்பிக்கும். சத்தியங்கள் புரிய ஆரம்பிக்கும். மனக்கண்கள் அப்படி ஒரு பிரகாசம் உண்டாகும். ஒரு ஒரு நாளும் தெளிவாய்க்கிட்டே வருவோம். வர வர விருத்தி அடைகிற அனுபவம் பணப்பையில் மட்டுமல்ல, மனப்பையிலும் மைண்ட்லயும் அப்படியே பெட்டர் ஆயிட்டே இருக்கும். கிளாரிட்டி அதிகமாகும். இன்னும் தெளிவா யோசிப்போம். ஒரு விஷயத்த ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு மாறுற விஷயத்த முடிவெடுக்கிற விஷயத்த அந்த நிமிஷத்துலயே யோசிச்சு இது வேண்டாம் இதுதான் ரைட்டுன்னு முடிவெடுத்துருவீங்க. புரியுதுங்களா? டெட் ஒர்க்ஸ் இருக்காது, டெட் டைம் இருக்காது, நேர வெறியும் இந்த மாதிரி தேவையில்லாம செஞ்சு செஞ்சு ஃபெயிலியர் ஆகுறது, செஞ்சு செஞ்சு அதே தவறை திரும்ப செய்கிறது, இதெல்லாம் ஸ்டாப் ஆகும். இதெல்லாம் நான் ஏன் அவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, எங்க லைஃப்ல இதெல்லாம் நடந்ததுனால சொல்லிட்டு இருக்கேன். செய்த தவறையே திரும்ப செய்யறது ஒரு ஸ்டேட். ஆனா அந்த ஒரு விஷயத்தை செய்து தவறு அப்படின்னு புரிந்த பிறகு அதை திரும்ப திரும்ப அதை செய்யாது இருக்கிறதுக்கு ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துவார். அந்த நீங்க ஸ்ட்ரிக்டா நிறைய விஷயத்துக்கு நோ சொல்லுவீங்க. ஏன்? யாராவது சொன்னா உடனே கன்வின்ஸ் ஆயிர டைப்பா நீங்க இலக்கண மனசு உள்ளவங்களா? உங்களுக்கு ஆவியானவர் என்ன பண்ணுவார்? பலப்படுத்துவார். எஸ் எஸ்ன்னு சொல்லுவீங்க, நோன நோன்னு சொல்லுவீங்க. எதிரில் உள்ளவர்களுக்கு ஏற்ற மாதிரி பேச மாட்டோம், முகஸ்துதி செய்ய மாட்டோம், நிறைய விஷயங்களை தப்பிச்சிருவோம், முன்ன நிக்க மாட்டோம் யாருக்கும். புரியுதுங்களா? இப்ப இது ஒருவேளை யாராவது மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, முன்ன நின்று யாருக்காச்சும் மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஏன்? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யர் ஓன் ஈகோ. நம்மளா செஞ்சு மாட்டினதான். ஆனா ஆவியானவர் சொல்லுவார் தெளிவா, இல்ல, நீ ஹெல்தியா ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோ, ஆனா அடுத்த லெவல் போயிடாத, அவங்களுக்காக முன்ன நிக்காதன்னு தெளிவா பேசுறாரு. ஏன்? அபிஷேகத்துல இதெல்லாம் அந்த தெளிவெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணி நாங்க நிறைய கத்துருக்குறோம். ஏன்? So, அதனால இன்னமும் நிறைய விஷயங்களை என்ன பண்றோம், டே இன் அண்ட் டே அவுட் எல்லாத்துக்கும் அபிஷேகம்னா உடனே ஊழியம் செய்வதற்கு, வரங்கள்ல ஹீலிங்ல மூவ் ஆகுறதுக்கு, ப்ராஃபஸை பண்றதுக்கு, அப்புறம் சொல்லப்பட்ட எல்லா வரங்களை குறிச்சும் அப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுறதுக்கு பாக்குறீங்களா, நிறைய ஊழியக்காரங்க பயங்கர வல்லமையா யூஸ் ஆகுறாங்க. அதுக்கு மட்டும் தான் அபிஷேகமா? இல்லை. டெய்லி டெய்லி நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிம்மதியா தூங்குறதுக்கு நமக்கு அபிஷேகம் தேவை. ஆவியில நிரம்பி அவரோட அப்படியே அந்த இன்டிமசிக்குள்ள போயிட்டு நீங்க தூங்கி பாருங்க, அவ்வளவு ஒரு டீப் ஸ்லீப்குள்ள நம்ம போவோம். அதே மாதிரி கணவரை நடத்துவதற்கு, மனைவியை நடத்துவதற்கு, அவங்க என்ன சொல்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு கரெக்டா டிசர்ன் பண்ணி வீட்டுல சண்டை வராமல் காப்பதற்கு அபிஷேகம் தேவை. யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? ஆர்குமெண்ட் ஆண்டவர் சொல்லுவாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத அப்படி சொல்லுவாரு. அது கேட்டுட்டோம் அன்னைக்கு வீடு பரலோகம் ஆகும். அது கேட்கலன்னா என்ன ஆகும்? அப்படி சொல்றது சத்தமே கேட்காம நம்ம இருந்தோம்னா என்ன ஆகும் வீடு? ஏன்? அவர் பிள்ளைங்க, அது அது 5 வயசோ இல்ல இப்ப 25 வயசோ, எவ்வளவு பெரிய பிள்ளைங்களோ, அவங்க கிட்ட ஒரு விஷயத்த பேசுறதுக்கு ஆவியானவருடைய கண்டிப்பா ஒத்தாசை தேவை. ஆவியில நிரம்பிதான் நம்ம பிள்ளைங்களை வளர்க்கவே முடியும். இப்ப இந்த காலத்துல இன்னும் எக்ஸ்ட்ரா சிப்போட இருக்கிற குழந்தைங்க மத்தியில ஆவியானோட விஸ்டம் இருந்தா மட்டும்தான் நம்ம குழந்தைகளை கூட வளர்க்க முடியும். அபிஷேகம் என்பது ஊழியத்திற்கென்றோ அந்த ஸ்டேஜ்ல நின்று நம்ம நிறைய பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு ஷோ ஷோ இல்ல. உம் அபிஷேகம் என்பது என்னது? இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் த ஷோ. நம்ம தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில சிந்தையில இருக்கிற போராட்டங்களை மேற்கொள்ள, தனிமையில நம்ம கஷ்டப்படுறது, இந்த மனசுல வர வியாகுலங்கள், எமோஷனல்
காரியங்கள். ம் ஒரு ஒரு சில நேரத்துல ஏன் சோர்வுக்குள்ள போறேனே தெரியாது. ஏன் அப்படி ஒரு சோர்வு வந்து உட்கார்ந்துருக்கும். எங்க விட்டோம், மிஸ் பண்ணோம்னு கூட தெரியாது. ஆனா நீங்க அந்த மாதிரி அன்னோன் காரியங்கள் மைண்ட்ல வரும்போதோ, அட்டாக் பண்ணும்போதோ, இல்ல நீங்க அதை ஃபீல் பண்ணும்போதோ, இன்டென்ஷனலா ஆவியில நிரம்பி அப்படியே தேங்க் பண்ணிட்டு ஆண்டவருக்குள்ள அப்படியே அந்நிய பாஷையை பேசிக்கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கும்போது பட்டுன்னு ஒரு ஃப்ரீ ஆயிடுவீங்க. அது எதுக்கு வந்துச்சுன்னு தெரியவும் வேணாம். எப்படி போச்சுன்னு தெரிய வேணான்ற அளவுக்கு நிறைய டெலிவரன்சஸ் தனிப்பட்ட விதத்துல நம்ம ஃபீல் பண்ண முடியும். யாருக்காவது அப்படி அனுபவம் இருக்கா? யாருக்காவது அனுபவம் இருக்கா? அது ஒரு மாதிரி பிரெயின் என்னன்னே தெரியல ஒரு சோர்வு அப்படின்னு இருக்கும்போது என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாம்னு ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? நம்மளை நிரப்பி நம்மளை விடுதலை செய்வார். அப்படியே ஒரு புத்தி கிட்டாத சமாதானம் நம்மள நிரப்பும். வில் பி ஃப்ரீ. அதே மாதிரி உடம்பு பலவீனங்கள்ல கூட நிறைய நேரத்துல ஆவில நிறைஞ்சு ஜெபிக்கும் போதே பாருங்க வலிகள் எல்லாம் யாரும் உங்க மேல கை வைக்க வேணாம். யாரும் உங்க மேல ஹீலிங்க பேச வேணாம். when you're filled with the spirit and you speak in tongues அப்படியே tangible அவரோட பிரசன்ஸ் அப்படியே உங்க உடம்புல நிரப்பும் போதே ஏன் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. அடுத்து நான் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு படுத்திருந்தவங்க டக்குன்னு எனர்ஜைஸ் ஆகி அந்த பலத்துல இறங்கி போய் பயங்கரமா சமையல் எல்லாம் பண்ணுவீங்க. எல்லாம் செய்வீங்க. இதெல்லாம் அனுபவம் இருக்குன்னா நான் ஏன் இதெல்லாம் விளக்கிக்கிட்டு இருக்கேன்னா ஆவியானுடைய அபிஷேகம் நம்ம வாழ தேவைங்க. நம்ம வாழ ஆக்சிஜன் மாதிரி தேவை. ஆக்சிஜன் இருக்கட்டும், இல்லைன்னா வேற எதனா கூட சுவாசிச்சுப்போம் அப்படின்னு சொல்லுவோமா? முடியாது. உடம்பு ஒத்துக்காது. நாமளே கன்வின்ஸ் ஆகி சோம்பேறித்தனத்துல ஒத்துக்கிட்டாலும் அது ஒத்துக்காது இல்லையா? நம்ம உடம்பு ஒத்துக்காத போது நம்ம ஆவி உள்ளான மனுஷன்ல பலப்பட ஆவிக்குரிய நல்ல வாழ்க்கைய வாழ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்வது ஸ்பிரிச்சுவலா ஆக்சிஜன் மாதிரி. எஸ். ஸோ அது ப்ரையாரிட்டி. நமக்கு அது கிடைச்சிருந்துச்சா நீங்க அதுக்காகவே தேங்க் பண்ணணும். ஆண்டவரே என்னை தொட்டீங்களே, என்னை அபிஷேகத்தை கொடுத்தீங்களே, என்னை அந்நிய பாஷையில நிரப்புனீங்களே, இப்படி கிருபை வரங்கள் எனக்குள்ள இருக்கிறதே, இவ்வளோ நாள் தெளிவா என்னை நடத்திட்டு வந்திருக்கிறீங்களே, எவ்வளோ நான் அன்கோஆபரேட்டிவா இருந்தாலும் என்னை எப்படி கோஆபரேட் பண்ண வைக்கிறதுன்னு கோஆபரேட் பண்றதுனே எனக்கு கத்து கொடுக்குறீங்களே, உமக்கு நன்றி. தேங்க்யூ எசப்பா அப்படின்னு சொல்லுங்க. அபிஷேகத்தை பெற்றவங்க முதல் தேங்க் பண்ணுங்க பார்ப்போம். ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல அனாயிண்டிங் தான் ப்ரையாரிட்டி. வேற எதுவும் ப்ரையாரிட்டி கிடையாது. மீதி அது ஆவியானவருக்குள்ளே இருந்து சகலமும் வந்துடும் நமக்கு. சகல வெளிப்பாடுகளும் வந்துடும். வார்த்தையை எல்லாம் நம்ம புரிந்து கொள்வோம். அந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் நபராய் நமக்குள்ள இருக்கிற அந்த ரியாலிட்டியில நம்ம டே இன் அண்ட் டே அவுட் மூவ் ஆகுறது தான் ப்ரையாரிட்டி. ஓகே. சோ வேற எது மீதி எல்லாம் கிடைக்குங்க. தானா கடன் பிரச்சனை மாறும். நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும். நம்மளுடைய உடல்நிலை மாறும். நம்மளுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். ரொம்ப அருமையா பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாம் சாதாரணமாக நடக்கும். ஆனால் இந்த விஷயத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிடணும். ஏன் நம்ம எல்லாருமே யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளி கண்டிப்பா போட்டவங்கள நிஜமா நான் ரியலி ரியலி நீங்க ரொம்ப அதை அப்ரிஷியேட் பண்றேன். எனக்கு வேணும் அப்படி சொல்லி போட்டீங்க இல்லையா? ஏன்னா சில நேரத்துல இமேஜ் ப்ராப்ளம் ஆயிடுது. ஒரு கூடுகையில இருக்கோம், எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க, நான் மட்டும் பேசலன்னு எப்படி சொல்றது அப்படின்னு ஒரு தயக்கம் வரும்ல. ஒரு ஒரு பியர் ப்ரெஷர். ஐயோ எல்லாரும் அப்படி இருக்கும்போது நம்ம மேட்ச் பண்ணி ஆகணுமே, அப்படி கூட இல்லாம எனக்கு வேணும்னு போட்டீங்க பாருங்க. காட் இஸ் ரியலி ஃபில்லிங் யூ. ஏன் அதனால எந்த விதமான தடையும் இதுக்கு வேணாம். வெக்கம் வேணாம். எந்த வித இதுவும் வேணாம். ஏன்னா எதுவுமே நமக்கு உதவி பண்ண போறது இல்லை. யாரை குறிச்சு நம்ம வெக்கப்படுறதுக்கு இருக்கு? ஒண்ணுமே கிடையாதுங்க. உருவாக்கப்பட்டதே அவருடைய ஆலயமாக. அவர் தங்குகிற ஆலயமா தான் நம்ம உருவாக்கப்பட்டோம். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் செய்யறோம். மனைவின்ற ரோல் சூப்பரா பண்றோம். பண்ண ட்ரை பண்றோம். சூப்பரா பண்றோம்னு சொல்ல முடியாது. ஆவில நிரம்பாம நம்ம சூப்பரா பண்ண முடியாது. ஹஸ்பண்ட் ரோல பண்றோம், அப்பா ரோல பண்றோம், தம்பி ரோல், அண்ணன் ரோல், அக்கா ரோல் எல்லாம் பண்றோம். ஆனால் நீங்கள் உருவாக்கப்பட்டதே தேவனுடைய ஆலயமாக, பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம் என்று அறியீர்களா அப்படி சொல்லி வசனம் இருக்கு இல்லையா? சோ நான் வந்து உருவாக்கப்பட்டதே வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவியானவரை ஹோஸ்ட் பண்ணி அவரோட டெம்பிளா நான் இருக்கணுங்கிறதுக்கு தான். அதை தவிர்த்து நான் இதெல்லாம் இத்தனை வருஷம் நான் பண்ணிட்டேன்னா நோ டோன்ட் ஃபீல் கில்ட்டி. இன்னைக்குலயே முடிவெடுங்க. இன்னைக்குல இருந்து எசப்பா என்னுடைய முதல் அழைப்பு நான் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். ஏன் நானுமே அடிக்கடி சொல்லிக்கிறது நிறைய விஷயத்த இது அது நினைச்சு ஏதாவது மண்டையில வந்துச்சுன்னா அப்புறம் நான் யோசிப்பேன். இல்ல நான் இதோ விஷயத்தை குறித்து மார்த்தாள் என்ன பண்ணாங்க? நிறைய விஷயத்த குறித்து ஒரே டென்ஷன் ஆனாங்களாமா. பூரி போட அவங்க சிஸ்டர் ஹெல்ப் பண்ணல. ரவி வேற வந்துட்டாரு, அவங்களுக்கு அறுசுவை உணவு கொடுக்கணும். இந்த அம்மா போய் உக்காந்துக்குச்சு அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் நினைச்சு ரொம்ப டென்ஷன் ஆனாங்களாம் அவங்க சிஸ்டர் நினைச்சு. இது பைபிள் இருக்கிற கதை தான். நான் என் ஸ்டைல்ல சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஏதோ நினைச்சுக்காதீங்க. மாத்தாள் மரியாள்னு ரெண்டு கேரக்டர் இருந்தாங்க இல்லையா? ஏசப்பா அவங்க வீட்டுக்கு போறாங்க. லாசர் வந்து அவர் ஒரு ஃப்ரெண்ட். ஸோ இவங்க வந்து லாசரோட சிஸ்டர்ஸ். அப்போ போகும்போது ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. என்ன இது
ரபி வந்திருக்காரு, அவருக்கு எவ்வளவு சாப்பாடு கொடுக்கணும், யாரெல்லாம் ஊழியக்காரங்க வந்த உடனே நாங்க பார்த்திருக்கோம். நிறைய வீட்டுக்கு விசிட் பண்ணும்போது நாங்க அவங்களுக்காகவே போயிருப்போம். ஆனா அவங்க கிச்சன்லயே இருப்பாங்க. அப்ப யோசிப்போம், மார்த்தா ஸ்பிரிட் ஹஸ் டேக்கன் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க வந்து உட்காருங்க, நம்ம பேசுறது பேசுவோம், சாப்பாடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வருந்தி அழைக்க வேண்டியிருக்கும், ஆளுக்கு கூப்பிட்டு பேசுறதுக்கு. ஏன்னா அவங்க கவனிக்கணுமா. ஜானி பிரதருக்கு பிரியாணி பிடிக்கும், இதை செய்யணும், இதை பொரிக்கணும் அப்படி சொல்லி நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. நிறைய நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் நான் விளக்கமா, மார்த்தாள் மாதிரி நம்ம நிறைய நேரத்துல ஆயிடுறோம் எல்லாத்தையும். ஆனா நியூ தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள். நல்ல பங்குனா என்னன்னா, ஷீ நோஸ் ஆண்டோட பிரசன்ஸ்ல அப்படியே இருப்பதே தன்னை எல்லாத்தையும் மாத்திரும்னு அவளுக்கு தெரிஞ்சதுனால ரூட்டை அவங்க கேட்ச் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ ஆண்டவருடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம் நானு. அதுதான் என்னுடைய காலிங். அவரை ஹோஸ்ட் பண்ணணும், அவரில் நிரம்பி இருக்கணும், அவருடைய அபிஷேகத்தில் நான் நிரம்பி இருக்கணும். இந்த சரீரம் அதை உணரணும், அந்த வல்லமையை இந்த சரீரம் உணரணும். எஸ், அந்த அளவுக்கு நான் நிரம்பி இருக்கணும். அந்நிய பாஷைகளை நாவு என்னென்னத்தையோ பேசுது. இத்தனை வருஷம் என்னென்னவோ லாங்குவேஜ் பேசிட்டோம், நல்ல வார்த்தை பேசியிருக்கோம், கெட்ட வார்த்தை பேசியிருக்கோம், சாப வார்த்தை பேசியிருக்கோம், என்னென்னவோ பேசியிருக்கோம். இது எல்லாத்தையும் மாத்துறதுக்கு ஒரே இது, ஆவியானோட நம்ம நாவை தொடுறதுக்கு விட்டு கொடுப்பதுதான். ஏன் அந்நிய பாஷையை பேசுங்க, சகலமும் மாறிடும், சகலமும் மாறிடும். நாவு வந்து தொடப்பட்டு அக்னியால் தொடப்பட்டுச்சுன்னா லைஃபே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். இட்ஸ் டேக்கிங் எ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் அர்த்தம். எஸ், யாரெல்லாம் சொல்றீங்க, ஆமா என் ஃபர்ஸ்ட் காலிங் அதுதான். நான் சரீரம், என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், அவருடைய ஆவியில நிரம்பி இருப்பதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் காலிங். என் அபிஷேகம் தான் என்னோட முதல் காலிங். அந்நிய பாஷையில நான் பேசுவதுதான் எஸ் நான் செய்ய வேண்டிய வேலை. ஒரு நாள்ல நான் அதிக நேரம் செய்ய வேண்டியது இதெல்லாம் தான். ஆனா இதை விட்டு விட்டு நம்ம என்ன பண்றோம், பூரி போடுறோம், சப்பாத்தி போடுறோம், பிரியாணி செய்யறோம், பசங்களுக்கு இது செய்யறோம், அதை செய்யறோம், ஹஸ்பண்டுக்கு செய்யறோம், ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்றோம். எவ்வளோ விஷயம் நம்ம பண்றோம், ஆஃபீஸ்க்கு போறோம், ப்ரொஃபஷனை பாக்குறோம், எல்லாம் பாக்குறோம். எல்லாம் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க, பட் ஆவியில நிறைந்து பண்ணுங்க. அப்படின்னு உருட்டும் போதே சில நேரத்துல எனக்கு அப்படியே டைம் இல்லைன்னா என்ன பண்றது, வதக்கும் போதே அந்நிய பாஷை, சப்பாத்தி உருட்டும் போதே அந்நிய பாஷை. ஏன், சப்பாத்தி சூப்பரா உப்பி வரும், இது சப்பாத்தி உப்பி வராது, பூரி உப்பி வரும். நிஜமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன், நம்மள வந்து இவங்க எல்லாம் என்ன சமையல் அப்படி சொன்னவங்க எல்லாம் சமையல் சூப்பரா செய்யறேம்மா அப்படி சொல்லுவாங்க. யாரும் ரிசீவ் பண்ணிக்கிறீங்க. நீ வச்சாதான் சாம்பார் சூப்பரா இருக்கு, நீ வச்சாதான் அந்த நம்மளை மீறியே நம்மளை பாதுகாப்பார். அப்படி ஒரு காஷன் கொடுப்பார். நீங்க டிரைவ் பண்ணும்போது கூட, நீங்க டிராவல் பண்ணும்போது கூட ரொம்ப தெளிவா சின்ன சின்ன விஷயங்களையும் ஆண்டு சொல்லி கொடுப்பாரு. அதெல்லாம் நாங்க அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம கத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆவியானோட வழிகள் வந்து பயங்கர ரொம்ப வித்தியாசமான வழிகள். அவர் ரொம்ப அழகா நமக்கு சொல்லி கொடுத்துட்டே வரார். இவ்வளோ நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது பாயிண்ட். விஷயத்த போடுங்க சாட்ல. நான் என்ன சொல்ல வந்தேன் சொல்லுங்க பாப்போம். இதனால் டேக் ஹோம் மெசேஜ் என்ன, யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணுங்க பார்ப்போம். த ஒன் ஹூ கேன் டைப். இப்போ நான் இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன், பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லிட்டு இருக்கேன். ம் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், அப்படியே ஆவியில நிரம்பி இருக்கிறது. அதுதான் இப்ப நிரம்பி இருக்கிறது இல்ல, ஐயோ அதுதான் எனக்கு முக்கியம், அதுதான் என் ப்ரையாரிட்டின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. அபிஷேகத்து ஏன்னா நிறைய விஷயங்கள் யோசிச்சீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா ஒரே விஷயத்த யோசிங்களேன், நான் ஆவியில நிரம்பி இருக்க அழைக்கப்பட்டவள், நான் அந்நிய பாஷையை பேசுவேன், பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருப்பேன், மீதியான காரியத்தை ஆவியானவர் சூப்பரா நடத்தி கொண்டு போவாரு. இதோ நிறைய விஷயத்த நான் யோசிச்சு குழப்பி கொள்ள போகுது. சம்பந்தமா ஆயிடுறோம். நமக்கு அதை பத்தின ஒரு அவேர்னஸ், ஒரு அடிக்கடி ஒரு பிரஷ் அப் தேவைப்படுது, ஒரு ரெஃப்ரெஷிங் டாக் அதை பத்தி கொடுக்க வேண்டி இருக்குது. அப்பதான் ஆமாமா அப்படின்னு தூச தட்டி எழுப்ப வேண்டியதா இருக்குது இல்லையா. பெறாதவர்களுக்கும் வாஞ்சை உண்டாகும், பெற்றவர்களுக்கு என்ன ஆகும், இவ்வளோ பெரிய பொக்கிஷமான அபிஷேகத்தையே கொடுத்துட்டு ஒண்ணுமே பண்ணாம என்ன பண்ணிருக்கோம், துரு பிடிக்க வச்சுட்டோமே, வெப்பனை எதையுமே சன்னாம விட்டுட்டோமே, அவர் ஒரு எழுச்சி உண்டாகணும். அந்நிய பாஷையை அதிகமா பேச ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே
நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது எது செய்தாலும் ஆவியில நிரம்பி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, 24 மணி நேரமும் எனக்குள்ள இருக்கிறாருன்ற அக்னாலேஜ் பண்ணி வழிகள் எல்லாம் அவரையே நினைத்துக்கொள், அவரையே காரியங்களை வாய்க்க செய்வார்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், நாங்க அப்படியே தனிமையாய் விடப்பட்டவர்கள் அல்ல. நீங்க சொல்லி இருக்கிறீங்க, ஐ வில் கைட் யூ கண்டினியூலி அப்படின்னு சொல்லி. அதனால எங்க டெஸ்டினிக்கு நேரா அதை அப்படியே எங்களை நடத்தி கொண்டு போறீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானுடைய மினிஸ்ட்ரிக்காக நாங்க நன்றி செலுத்துக்கிறோம். எங்களுக்குள்ள ஒரு நபராய் நீங்க இருக்கிறீங்க. ஏதோ வல்லமையோ ஏதோ எனர்ஜியோ ஏதோ ஒரு பவர் அல்ல ஆண்டவரே, என்ன வல்லமை இல்லை ஆண்டவரே. ஆனா நீங்க ஒரு நபரா எங்களுக்குள்ள இருக்கிறீங்க, உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்துறீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. we gave you all the glory lord. கரெக்டான ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிளெஸிங்கை நான் ரிலீஸ் பண்றேன். ஆவில நிரம்பி இருக்கிறத ப்ரையாரிட்டின்னு சூஸ் பண்ணுகிற அந்த கிரேஸை நான் ரிலீஸ் பண்றேன். அந்நிய பாஷைகளை அதிக நேரம் பேசுகிற கிருபையை எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் எங்க இருக்கிற லைஃப் டுகெதர்ல இருக்கிற எல்லா குடும்பத்திற்கும் அந்த கிரேஸை நாங்க ரிலீஸ் பண்றோம்ப்பா. we give you all the glory lord. I bless each and everyone connected here. யூடியூப்ல கேட்கறவங்களுக்கு கூட ஆண்டவரே அந்த எழுச்சி உண்டாகட்டும், ஃபயர் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. yes holy spirit, we give you all the glory in Jesus name. amen. amen. so bless you all. நல்லா இப்ப கூட நீங்க என்னன்னா இப்போ என்ன பண்ணுங்க, கேட்ட உடனே கூட ட்ரை பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் அந்நிய பாஷை பேசாம நகர மாட்டேன்னு நல்லா அந்நிய பாஷையில பேசிட்டு காரியங்களையும் செய்ய ஆரம்பிங்க. அண்ட் செய்யும் போதே கூட அந்நிய பாஷையை பேசிட்டே செய்யுங்க எது செய்யும் போதும். ஸோ யூல் ஃபீல் ரெஃப்ரெஷ்ட் ஆல்வேஸ். bless you all. bye bye, take care.